நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு டி ராமகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். இன்றைக்கு நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவுகளை எப்படி பார்க்கிறீங்க? உத்தரவுகள் ஒன்று எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது நம்ம இது மாதிரியான முன் உதாரணங்கள் ஏற்கனவே இருக்கின்றன. கடந்த 15 வருடங்கள்ல பல முறை இந்த மாதிரி நடந்திருக்கு. அதற்கு பிறகு இப்ப முன்ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் எதிர்பார்க்கக்கூடாது. அவங்களும் ஏன்னா இப்போ இன்னும் இன்வெஸ்டிகேஷன் இன்னும் பெரிய அளவில் இன்னும் நடக்கல. அதனால நீங்க எடுப்பிலேயே நீங்க ஆன்டிசிபேட்டரி பெயில் கேட்டது அது பொருத்தமானதாக இல்லை அப்படின்ற ஒரு கருத்துக்கு வந்திருக்காங்க. இரண்டு என்னை பொறுத்தவரையில் அதாவது எஸ்ஐடி ஏன்னா சிபிஐ ப்ரோபுக்கு போகுமா போக மாட்டாமா அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்துச்சு. பட் இதுல இப்போ கோர்ட் எஸ்ஐடியை கொடுத்துருக்காங்க. ஒரு விதத்துல என்ன பொறுத்தவரை என்னவென்றால் இங்க சிபிஐ கூட போறீங்க. நான் எடுத்தடுப்புல எல்லாத்துக்குமே சிபிஐ போன ஒரு லார்ஜர் கான்ஸ்பிரசி இருக்குங்க. பல மாநிலங்கள்ல நடைபெற்றது அதை வச்சு நீங்க ஏதோ ஒன்று செய்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருந்தா பரவாயில்ல. பட் இது இப்போ இது ஒரு உள்ளூர் சம்பவம் தான். ஓகே, இது அதாவது ஒரு அகில இந்திய அளவிலோ இல்லாட்ட பல மாநிலங்களை சம்பந்தப்பட்டோ இந்த நிகழ்வு இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாநில போலீஸார் செய்ததுதான் என்ன பொறுத்தவரையில முறை. ஏனென்றால் நீங்க அப்புறம் மாநில போலீஸை சிஸ்டமேட்டிக்கா ஒரு அண்டர்மைன் பண்ற மாதிரி போயிடும். அது அந்த போக்கு நல்லதில்லை. அதனால இதுல என்னை பொறுத்தவரையில அது ஒரு ரெண்டுமே சரியாகத்தான். மிக்க நன்றி திரு டி ஆர் கே.